வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இந்த 2024 வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். குரு 9ல் இருந்தால் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படணுங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால் கண்டிப்பாக நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 9வது இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும். அப்போ ராசியை பார்த்தா மழை போல் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதனால் எல்லா கஷ்டமுமே விலகிற மாதிரியான வாய்ப்புகள் தான் வரும். சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாமே தாங்கிட்ட இருந்தால் கூட அதெல்லாம் தன்னால் வெளியே போயிடும். அதனால் குரு பார்க்கறதுனாலையும் 9வது இடத்துல இருக்கிறதுனாலையும் நற்பலன்கள் அதிகமாக வரும். அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தில் பொருளாதார விருத்தி ஏற்படும். பொருளாதாரத்தில் நன்மைகள் கிடைக்கும். வரவேண்டிய பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானமோ சம்பளமோ அந்த மாதிரி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இருக்கும். கடன் காட்சிகள் எல்லாம் விலகிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல நல்ல சுபகாரியமெல்லாம் நடக்கணும்னு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள்லையும் அந்த யோகம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5ஆம் அதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. பெற்ற பிள்ளைகள்னால நல்ல யோகங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து சூரியனை எடுத்துக்குவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தான். ராசி அதிபதி 7வது ராசியில் இருக்கிறது நல்லது. அப்போ 7வது ராசியில் சூரியன் இருந்துச்சுன்னா மனைவிக்கு அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களில் நற்பலன்கள் ஏற்படும். இப்போ உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கும். அதாவது அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம், அல்லது அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது, அரசாங்கத்தில் உதவிகள் வாங்குறது, அந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 7ல் சூரியன் இருக்கக்கூடாது. ஏன்னா 7ல் சூரியன் இருந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவை ஏற்படுத்தும். கொஞ்சம் கோபதாபத்தை ஏற்படுத்தி விட்டுரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில். அதுக்காக மாதம் பூரா அந்த மாதிரி ஏற்படாது. ஆனால் மாதத்தில் ஒரு நாளும் அந்த மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ளே சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா சரியாக போச்சு. சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 7வது ராசியில் தான் இருக்கார். சனி 7ல் இருக்கிறது உங்களுக்கு கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவோம். கண்டச்சனி அப்படின்னா நம்மளை கொஞ்சம் கீழே விழுக வச்சு விட்ரும், அவ்வளோதான். வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் கவனமாக இருந்துக்கிட்டாலே ரைட்டு. மற்ற விஷயத்தில் பிரச்சனைகள் வராது. மெயினாக வண்டி ஓட்டுற போது ஸ்பீடெல்லாம் குறைச்சி ஓட்டுனீங்கனாலே உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் வராது. சனி பகவான் 7வது இடத்துல இருக்கிறது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு மிகுந்த யோகத்தையும் மிகுந்த பலத்தையும் கொடுக்கும். அப்போ அவங்க நினச்ச காரியங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்கு செல்வம் செல்வாக்கியம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சிம்மராசிக்கார ஆண் பெண்கள் ரொம்ப நாளாக சிலருக்கெல்லாம் கல்யாணம் ஆகியிருந்திருக்காது. இப்போ கல்யாண முயற்சி எடுத்திங்கன்னா கல்யாணம் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு அந்த திருமண யோகம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு அதிகமாக இருக்கும். அப்போ திருமணம் ஆகாதவங்க திருமணம் சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு முயற்சி பண்ணால் அந்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் முடியும் கூடிய சீக்கிரம், இல்லைன்னா நிச்சயதார்த்தம் நடக்கும் அல்லது உறுதிப்படுத்தப்படும். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி பலம் பெறும் போது தேவையில்லாத தொடர்புகள் எல்லாமே ஏற்படும். அதாவது ஒரு சில சிம்மராசிக்கார பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பு ஏற்படலாம், அல்லது சிம்மராசிக்கார ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பு ஏற்படலாம். அதன் மூலமாக அந்த தொடர்பு தகாத தொடர்புகளாக கூட போகலாம். அதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த சனி உருவாக்குவார். அதனால் திருமணம் ஆனவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணம் ஆகாதவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு லவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஆண்களுக்கு பெண்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படும், பெண்களுக்கு ஆண்கள் மேலே ஈர்ப்பு வரும். அது அந்த லவ் மாதிரி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த சனி பகவான் அதிகமாக செஞ்சு தருவாருங்க. இப்போ லவ் பண்ணுறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது இள வயசுக்காரவங்க செஞ்சால் பிரச்சனை கிடையாது. இள வயசுக்காரவங்க செஞ்சாலுமே சிலருடைய வீட்டை பொறுத்தளவு அது பிரச்சனை தான்.
அதனால் அதையுமே கொஞ்சம் நம்ம யோசிச்சு செய்கிறது தான் நல்லது. சரிங்களா? சரி. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4வது ராசிக்கும் 9வது ராசிக்கும் வந்து அதிபதி. பொதுவாக 4ஆம் அதிபதி வந்து 6க்கு போகக்கூடாது. 4ஆம் அதிபதி 6க்கு போனால் ஒரு சிலருக்கு வந்து வீடு விட்டு வீடு போகணுன்னு தோணும், ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் போகணுன்னு தோணும், இடம் விட்டு இடம் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு வந்து கிடைக்கும். சிலருக்கு வந்து சொத்துக்கள் வந்து விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அப்போ சொத்துக்கள் விற்பனை பண்ணணுன்னா நம்ம தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி 6வது இடத்துல வந்து அந்த செவ்வாய் இருக்கிறது உங்களுடைய தாய் அல்லது தந்தை இருவரில் ஒருவருக்கு ஏதாவது ஒரு வித உடல்நல கோளாறுகளையும் இந்த மாதத்தில் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். சிலருக்கு பாகைப்பிரிவினை அந்த மாதிரியான செயல்கள் வந்து நடக்கலாம். அதே மாதிரி சகோதர வகையில் வந்து நமக்கு வந்து திருப்தி இருக்காது. நம்ம கூட பிறந்தவங்க வந்து நடந்துக்கிற விதங்கள் வந்து நமக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்க மேலே வந்து குற்றம் குறைகள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். அதனால் நமக்கு வந்து மனசு வருத்தப்படும். என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, செய்கிறாங்களே, நமக்கு எதிர்ப்பாக வந்து நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் இப்போ புதன் பகவானை எடுத்துக்குவோம். புதன் பகவான் வந்து உங்களுக்கு தனாதிபதி தான். அந்த தனாதிபதியான புதன் பகவான் வந்து தை மாதத்தில் வந்து 6வது இடத்துல தான் இருந்தார். அப்போ 6வது இடத்துல இருந்தால் தை மாதத்தில் வந்து பண தட்டுப்பாடு கொடுக்கணுன்னு இருக்கும், தட்டுப்பாடு வரும். ஆனால் மாசி மாதத்தில் உங்களுக்கு தனாதிபதி வந்து நல்லா இருப்பார். ஏன்னா புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அப்போ கும்பராசிக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். நீங்கள் கொடுக்க வேண்டியதையும் தாராளமாக யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கடன் காட்சிகள் எல்லாம் கூட அடைக்கலாம். தொழிலும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். தொழில் மூலமும் நல்ல வருமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். செல்வ செழிப்பும் வந்து கூடணும்னு இருக்கும், கூடும். ஆனால் மாசி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து மீன ராசிக்கு போயிடுவார். மீன ராசிக்கு போனால் மாசி 19க்கு அப்புறம் அங்கிட்ட ஒரு 20 நாளைக்கு கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளாதார தட்டுப்பாடு எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு இவ்வளவு நாள் வந்து உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில் தான் இருந்தார். இப்போது 6வது ராசிக்கு வந்து மாசி மாதம் 1ஆம் தேதி போயிடுவார். அப்போ சுக்கிர பயிற்சி என்ன பண்ணணுன்னா, அவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, வேலைக்குடைய கிரகம். அவர் வந்து 6வது இடத்துக்கு போகக்கூடாது. 6வது இடத்துக்கு போனால் ஒரு சிலருக்கு வேலை போயிடும், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம். அதனால் வேலை பார்க்குறவங்க கவனமாக தான் இருக்கணும். அல்லது உங்களுக்கே வந்து வேலை பார்க்கணுன்னே தோணாது. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வேலையை விட்டு போயிடணும், வேறு கம்பெனிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். அதை தான் அந்த சுக்கிரன் கொடுக்கும். அதே போல் சுக்கிரன் 6வது ராசியில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்க வண்டி வாகனங்கள் வந்து சேதாரமாகும். அதே மாதிரி வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்குல்ல, அந்த பொருள்கள் சேதாரமாகும், பழுதாகும். அதனால் எலக்ட்ரானிக் பொருள்களில் வந்து பழுதானது சிலதை வந்து ரிப்பேர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். சிலதுக்கு வந்து புதுசாக தான் பொருள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஆனால் பொருள் வாங்குறதுக்குடைய யோகங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் தான் வந்து உங்களுக்கு ராகு இருக்கார். பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கக்கூடாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருந்தாலே நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பாதிக்கணும். அப்போ ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து நமக்கு கொடுக்கும். எடுக்கிற காரியங்களை வந்து கரெக்டாக வெற்றி அடைய விடாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான தொந்தரவுகள் வரும். வயிற்று வலி வர்றது அல்லது அல்சர் வர்றது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. சிம்மராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகள் நல்லா தான் இருக்குது. பொருளாதாரம் சிறப்பாக தான் இருக்கும். வேலையில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் சரிதான். மற்ற விஷயங்கள் எல்லாமே நன்மைகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சிம்மராசி நண்பர்களே.